அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, எங்களது கலைக்கோவில் ஸ்டுடியோ சேவைக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து உங்களது பொன்னான ஆதரவை எங்களுக்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து கலைக்கோவில் யூடியூப் சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் உங்கள் ஆதரவை வேண்டுகிறோம். கலைக்கோவில் எம் சுரேஷ். எல்லாருக்கும் வணக்கம். விழுப்புரம் மாப்பிள்ளை வீட்டாரோ கத்தாயக்கம்பாளையம் பொண்ணு வீட்டாரோ இந்த கல்யாணத்தை நம்ம கொட்டாம்பாடி லட்சுமி வரலாறு பெருமாள் கோயில்ல சீர சிறப்பமா நடந்திருக்கிறாங்க. எல்லாரும் மணமக்களை மனசார வாழ்க்கணும்னு கேட்டுக்கிறாங்க. நல்ல நேரம் போகுதுப்பா, ஒன்று பேசிட்டு இருக்காதீங்க, சீக்கிரம் தாலி கட்ட சொல்லுங்க மாப்பிள்ளையா. நல்ல நேரம் போறதும் தாலி கட்டுறதும் நம்ம சம்பந்தி அரஞ்சர் கையில் தான் இருக்குது. என்ன சம்பந்தி என் கையில் இருக்குதுங்களா? என்ன சம்பந்தி, அன்னைக்கு நம்ம நிச்சயதார்த்தம் என்ன சொன்னோம்? நீ என்ன சொன்னீங்க? 25 பவுன் நகை, 20 லட்சம் பணம், கல்யாணத்து அன்னைக்கு நான் வந்து பணம் தர்றேன், நீ வாங்கிட்டு தாலி கட்டி சொன்னீங்கல்ல, இப்ப சும்மா நிக்கிறீங்க? கேட்குறேன் சம்பந்தி, நீங்க வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு தான் வந்ததுமே உங்களுக்கு சேர வேண்டிய 25 லட்சம் ரூபாய் பணமும் 20 பவுன் நகையும் பாருங்க பேக்கில் வச்சிருக்கிறேன். இந்தாங்க எண்ணி பாருங்க. என்ன சம்பந்தி அப்படி பாக்குறீங்க? என் மகன் மகாலட்சுமி மாதிரி உன் வீட்டுக்கு வந்துட்டா பணம் கொட்டோம் நிறைய பணத்தை பார்க்க போறேன். எண்ணி பாரு. இது அந்த 25 லட்சம் ரூபாய் பணமா? 20 லட்சம் பணமா இது? இதான் நகையா? என்னையா கொண்டாந்துருக்கிற? இதான் என்ன சம்பந்தி பணத்தெல்லாம் பழைய துணி வச்சு மாயாஜாலம் பண்ற? யாரே பார்த்து மாயாஜாலம் பண்றாங்க? நீ எனக்கு என்ன சொன்னா இப்ப வந்து வெறும் பழைய கொண்டாந்துட்டு பணம் இருக்க தாலி கட்டிய தாலி கட்ட சொல்ற? சம்பந்தி ஏதோ மாறி போயிட்டான் இருக்குது. உனக்கு 25 பவுன் நகைக்கு 30 பவுனா போடுறேன், 30 லட்சமா கூட தர. சம்பந்தி மணவரில் உட்காந்து போட்டு கல்யாணம் நின்று போயிட்டு அது வாழ்க்கை வீணா போயிடும். காலம் கூட பெருசு என் பணம் போயிட்டு போகுது. கொஞ்சம் இது உன் மனசு பெருசு பண்ணிக்குது. என்ன பேசுறீங்க? அந்த பணம் நகையே தாலி கட்டுவான் இல்ல கட்ட மாட்டாயா? கட்டுவான். இப்ப நான் இன்னைக்கு இல்ல காசு நாளைக்கு தரந்து தான் சொல்றேன். யோ தோப்பு துறவான் கேக்குறீ என்ன தோப்புலாம் இருக்கு அல்ல அந்த பொண்ணுக்கு தாப்பா இருக்கட்டுங்க. பையன் வாங்கி கெடுக்க சொல்றீங்க. கெடுக்கல அவனுக்கு தான் அம்புட்டு சொத்து அவனுக்கு தான் ஒரு கோடி ரூபாய் சொத்து பாருங்க பொண்ணு பஞ்சாயத்து தலைவர் பொண்ணு 1 கோடி ரூபாய் என்ன பண்றது? பையன் வாழ்க்கை பார்க்கணும் இல்லையா? வாங்கிக்கலாம் வந்து கொஞ்சம் அர்த்தம் போறா சம்பந்தி ஒரு மாதம் வரணுங்க நானு பேசி எல்லாம் என் பையன் தாலி கட்ட மாட்டான். உனக்கு எத்தனை கோடி ரூபாய் வேணாலும் தரேன். பணம் நகை என் பையன் தாலி கட்டுவான் இல்ல கட்ட மாட்டான். கண்டிப்பா வாங்கிக்கலாம். அது சம்பந்தி அதான் சம்பந்தி நான் சொல்றேன் கேள்வி சம்பந்தி பாருங்க. அதெல்லாம் பேச்சுக்கு இடம். யார் தம்பி நீ? தம்பி என் பேர் சுரேஷன் ஐயா. சரி. கள்ளக்குறிச்சி பக்கத்து கிராமத்தில் இருக்குங்க ஐயா. விழுப்புரத்தில் ஹோட்டலில் வேலை பார்க்குறேங்க ஐயா. அம்மாவுக்கு உடம்பு சரின்னு சொன்னாங்க ஐயா. நேற்று ஊருக்கு வந்தாங்க ஐயா. உங்கள் கூட தான் பஸ்ஸில் வந்தாங்க ஐயா. ஆமாம் பஸ்ஸில் உங்கள் கூட தாங்க ஐயா வந்தேன். காலையில் இறங்கும்போது தூக்க கழகத்தில் பேக்கை மாற்றி எடுத்துகிட்டு போயிடுங்க ஐயா. நான் திருடுன்னு எடுத்துகிட்டு போலீங்க ஐயா. தெரியாமல் தாங்க ஐயா எடுத்துகிட்டு போனேன். வீட்டில் போய் பேக்கை திறந்து பார்த்தா பணமும் பவுனும் இருந்ததுங்க ஐயா. கூடவே கல்யாண பத்திரிக்கையும் இருந்தது ஐயா. பார்த்த உடனே பத்திரி போயிட்டுங்க ஐயா. அம்மாவும் பார்த்துட்டு தம்பி பொண்ணோட வாழ்க்கை நின்று போச்சுன்னா எனக்கு நிச்சயம் பண்ணி சொன்னாங்க ஐயா. அதனால தாங்க அவசரமாக கார் வாட பிடிச்சி ஓடிங்க. மன்னிச்சிருங்க தம்பி ஐயா. பணமும் பவுனும் சரியா இருக்கான்னு ஒரு ஹோட்டல் கடையில ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறவன் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கக்கூடிய ஒரு படு ஏழை ஒரு அன்றாட கூலி வாங்குறவன் இவ்வளவு நகையும் பணத்தையும் பார்த்துட்டு எடுத்துட்டு வர பார்த்தியா சம்பந்தி? உனக்கு கூட அந்த விசுவாசம் இல்லையா? நான் சொன்னல மாறி போயிடுச்சுன்னு இந்த சம்பந்தி எண்ணி பாரு சம்பந்தி அங்க காலக்கிட்ட கூட காட்டு பேசுற பணம் நகை வந்துச்சுடா. சம்மதி பட்டு எந்திரிடா. அப்பா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. எனக்கு ஏன்டா தாலி கட்டுற? போய் அந்த பணத்துக்கு கட்டு போ. ஏன்னா அதானே நாளைக்கு புருஷன் வருவான்னு வாசல்ல தண்ணியோட ஆசையா காத்துட்டு இருக்கோம். உனக்கு பரிமாறி படுக்கையில உன் ஆசையை தீர்த்து உனக்கு வாரிசு பெத்து கொடுக்கணும். நாளைக்கே நீ செத்தா கூட அதானே உனக்கு தாலி இருக்கும். யோ என்ன உன் பொண்ணு பையனை அடிக்குது? என்ன பொண்ணை வளர்த்துருக்கீங்க? யோ நீ பேசாத.
பணம் வரலனா கழுத்துல தாலி கட்ட வேணாம்னு சொன்னவன் தானே நீ. இப்ப பணத்தை பார்த்தோன்னே தாலி கட்டுங்கிற. பொம்பளைங்கன்னா உனக்கு என்ன பொம்மைங்கன்னாச்சா? நல்லா யோசிச்சு பாரு சம்பந்தி. நானே கையை காலை பிடிச்சி கெஞ்சி பார்த்தேன். பணம் இல்லாதப்ப கொஞ்சம் கூட ஈவா இருக்கனால நீ தாலி கட்ட வேணான்ட்ட. பணம் வந்தது தாலி கட்ட சொல்றேன். என் பொண்ணு என்ன உனக்கு ஒரு பொம்மை மாதிரி தெரியுதா? பொம்பளைங்கன்னா யோசிச்சு பாரு. ஈவா இருக்கிறது உன் பொண்ணா இருந்தாக்க இந்த மாதிரி தெரியா? யோசிச்சு பாரு. உன் பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தாக்க இந்த மாதிரி மனவரில் உட்காந்து பொண்ணு கூப்பிட்டு போயிருவியா? இதெல்லாம் வாயை குடும்பம். நகை வேணாம், பணமும் வேணாம், பொண்ணு வேணும். வாடா தலைவிடு வாடா. அடச்சி அழகா பார்த்து கல்யாணம் வாடா. பொண்ணு அழகா இருக்கு. வாடா 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 நீ. நடந்ததெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். இப்படிதான் நடந்தது. அங்கே மிஸ் ஆன காரணத்தினால தான் என் பொண்ணு கல்யாணமே இப்படி நின்று போச்சு. தம்பி தம்பி நீ யாராக இருந்தாலும் பரவாயில்ல, யாரை என்ன வேலை செஞ்சாலும் பரவாயில்ல. உங்கள் அம்மா சொன்னது என் மவ கல்யாணம் நிற்காத அளவுக்கு இந்த பணத்தை கொண்டு கொடுத்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சுட்டு வான்னு சொல்லிச்சு. அதான் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு காரில் வாடகை கார் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன். தம்பி உன் நிலைமை பார்க்கும்போது நீ இந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்தது ரொம்ப பெருமையாகுது. என் பேச்சை கேட்டு உன் மனசு பெருசாக நினச்சி இந்த கல்யாணம் நிற்காத என் மவ காலத்தில் தாலி கட்டி நீ பணத்தை தாங்க ஐயா திருப்பி கொடுக்க வந்தேன். கல்யாணமெல்லாம் எங்கள் அம்மாவை கேட்டு தாங்க ஐயா முடிவு பண்ணேன். அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஹோட்டல் கடையில் வேலை செய்கிறேங்க ஐயா. உங்கள் வசதிக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன் ஐயா. அந்த வசதி பொறுத்தல மனசு தான் வேணும். நீ வா தம்பி சொல்ற. நீ வா. உங்க அம்மா கிட்ட நாங்க எல்லாருமே கூப்பிட்டு கூட இருந்தாண்ட வா. அம்மா நான் ஏற்கனவே உன் பேச்சு கேட்காம என் இஷ்டத்துக்கு பார்த்துதான் மாப்பிள்ளை ஆகி போயிடுச்சு. இப்பவும் நான் என் மனசுல கேட்டு என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன். தப்பா நினைச்சுக்காதங்க. உன் மனசுல பட்டுச்சுன்னா இந்த தம்பிவே கல்யாணம் பண்ணிக்குமா? இல்லடா இதாயிரம் நான் தெரிஞ்சது தப்பா அப்பா என்ன பண்றீங்க? எந்திரிங்க. ஏன்னா கல்யாணம் நிற்க கூடாது. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நான் கேட்கிறேன். தம்பி நீ ஒரு முடிவு எடுத்து சொல்லுமா? இங்க பாருங்க, நீங்க என்ன வேலை செய்யறீங்க, நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. ஆனா இந்த 20 லட்சம் ரூபாய் நகையும் 25 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்தீங்களே, உங்க நல்ல மனசையும் உங்க அம்மாவோட வளர்ப்பையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 1000 ரூபாய் கிடந்தா மறைக்கிற இந்த காலத்துல இவ்வளோ பணத்தையும் கொண்டு வந்து கொடுத்து இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீங்க வந்தது ரொம்ப பெரிய விஷயம். இந்த நல்ல மனசு வேற யாருக்கு வரும்? சட்டம் தைச்சு போடுறது கூட வழி இல்லாத நேரத்தில் கூட இந்த கஷ்ட காலத்தில் கூட இந்த மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொடுத்து உன்னை விட ஒரு இந்த உலகத்தில் என் மகளுக்கு எந்த மாப்பிள்ளையும் நான் கண்டுபிடிக்க போட போறேன். தம்பி உன் மனசு தம்பி நாங்க வந்து அம்மா கிட்ட நாங்க பெருசு பண்ணி உன் மனசை பெருசு பண்ணி கல்யாணத்தை நடத்தி வை. அந்த மாலை எடுத்தா 2 போன கல்யாணத்தை மனசு நடத்தி வை. அதை சாமி கிட்ட போட்டு மாலையை கொண்டா. சாமி ஆசீர்வாதம் கொடுத்துனாரு. இவன் மனசு பெருசு பண்ணி இப்ப கட்டு தம்பி. ஐயோ ஐயோ தாலி கட்ட. ஐயோ ஐயோ தாலி கட்ட. ஐயோ 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 தாலி கட்டானே. காத்திரதோ முன்னாடி நேத்து வந்து போன மாதிரி போயிட்டானே. ஐயோ இதோட நல்ல பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணு போடா. இந்த மாதிரி மாலையாவது எனக்கு கிடைக்கும். பொண்ணு பொண்ணு கிடைச்சி இதோட அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு என்ன இடப்படுது? அன்னைக்கு சொன்ன மாதிரி நடந்துக்கலையே அவங்க. இன்னைக்கு பணம் வந்து கூட்டு சந்தோஷமா இருக்குது. அந்த பண ஆசை பிடிச்ச பேய்களுக்கு ஒன்று கொடுத்து நான் காலம் பூரா கண்ணீர் வடிக்கிறேன். இந்த மாதிரி கல்யாணமான மாப்பிள்ளை இப்போ பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம். ரொம்ப நன்றி பாவம்.
மாதிரி வந்து நின்று பாப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம். அம்மா கிட்ட வந்து நாங்களும் அதை நேரா வந்து எதை வேணாலும் கேட்டோம். எனக்கு இருக்கிறது பல கோடி ரூபாய் சொத்து இருக்குது. நாளைக்கே அது தனி பேரில் எழுதி வச்சிடறேன். இன்னையிலேருந்து அவன் கோடீஸ்வரன் என் மகளோட அந்த மாதிரி வாழ்க்கை நீ வாழ்ந்து அந்த மாதிரி சந்தோஷமா இருக்குது. நான் வந்து இந்த பொண்ணு கழுத்தில் பணத்துக்காகவோ அவனுக்காகவோ தாலி கட்டிங்க ஐயா. எனக்கு வந்து தன்மானம் அதிகங்க ஐயா. நான் வந்து ஹோட்டலில் வேலை செய்கிறேன். கூலி வேலை செஞ்சாலும் இந்த பொண்ணு கண் கலங்காமல் வச்சு நான் பார்த்துக்கேங்க ஐயா. என்னை தப்பாக நினைக்காதீங்க ஐயா. தம்பி, உன் பெரிய மனுஷன் எப்படி பாராட்டணுமோ தெரியல. உங்களுக்கு இல்லைனாலும் உங்களுக்கு பிறகுற குழந்தைக்காவது என் சொத்தை அது மேலே எழுதி வச்சு அதுங்களாவது நல்லா இருக்கட்டும், உன்னுடைய லட்சியம் நிறைவேறட்டும். அப்படியே செய், அதை பற்றி ஒன்றும் பரவாயில்ல. இந்த உலகத்துல உங்களை யார் நம்பினாலும் நம்பினாலும் உங்களை நான் நம்புறேன். இங்க பாருங்க, என் கண்ணுல இப்ப ஆனந்த கண்ணீர் தான் வருது. உங்களை மாதிரி ஒவ்வொரு ஆம்பளையும் வரதட்சணை இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா வரதட்சணை கொடுமையே இல்லாம போயிடும். இனிமே எனக்கு நீங்க தாங்க தெய்வம். வரதட்சணையை ஒழிப்போம், வளமாக வாழ்வோம்.